So hi guys, welcome back to channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்ல எப்படி மோமோ செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம மைதா மாவு போட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம குக்கரில் சிக்கன் வேக வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு தூள் போட்டுக்கலாம், ஆனியனும் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம நல்லா சிக்கன் கழுவிட்டு குக்கரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம மோமோஸ் சட்னி செய்ய போறோம். வாங்க கைஸ் எப்படி செய்யறோம். காஞ்ச மிளகாய் எல்லாத்துலயும் ஒரு சர்வத்துல போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கன்ல பச்சை மிளகாவும் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல மைதா மாவை பெரிய ரவுண்டாக நம்ம பரத்திக்கலாம். ஸோ பரத்திக்கிட்டோம்னா நம்ம குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் தான் நம்ம மோமோஸை ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பரத்த ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப கொஞ்சம் மெலிசாக பரத்துறோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஸ்டஃப் பண்ணி நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு டப்பா வச்சு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மிச்சமாக வரும்போது அதையும் நம்ம எடுத்து திருப்பி பரத்தி அதுக்கப்புறம் ரவுண்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாம் மடக்கு அமுக்கி விட சொல்ல நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு சிக்கன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஸ்டீமில் வைக்கலாம். ஒரு 10 to 15 minutes வைக்கணும். நம்மளுக்கு அதுவே தெரியும். காட்டில் இல்லை. ஸோ தக்காளி, காஞ்ச மிளகா, காஷ்மீர் சில்லி, கொஞ்சம் கார்லிக், அப்புறம் இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ மோமோஸ் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மோமோஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.